ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப்பில் என்னோடய வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய மார்னிங் வந்துட்டு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அண்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் ஒரு கஷாயம்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் ட்ரிங்க். ஸோ அந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பண்ண போகிற ட்ரிங்க்ஸ் வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம எவ்ரிடே டீ, காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துட்டோம் அப்படின்னா பயங்கரமாக டீடாக்ஸ் ஆகும், டைஜஸ்ட் ஆகும். அண்ட் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஃபுல்லாக நேச்சுரல் தான். ஸோ ரொம்ப ஃபேட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இதை குடிச்சிங்க அப்படின்னா ஃபேட் லாஸும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்பாங்க. நான் அவ்வளோ சேர்க்க மாட்டேன். சின்ஸ் ஐ ஹேவ் பீன் ஆல்ரெடி லீன். ஸோ நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். ரொம்ப ஒல்லியாயிரும் அப்படின்றதுக்காக இதனோட டைஜஷனுக்காக எவ்ரிடே ஐ யூஸ் டு ஹேவ். ஸோ அது எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுவேன்னா 1 glass ஆஃப் வாட்டர் எடுத்துப்பேன். இதுக்கப்புறம் இது என்னோட க்யூட் அஞ்சார் பெட்டி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா ஐ வில் டேக் ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் ஜீரகம், அதை அப்படி போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து யூஸ் டு கால் அனீஸ், சோம்பு. ஸோ கம்மன் அண்ட் சோம்பு ரெண்டுமே வந்துட்டு 1 பிஞ்ச் எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணிடுவேன்னா பாயில் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தீங்களா அடி பாயில் ஆகிட்டுருக்கா. ஸோ இப்படி தான் நான் பாயில் பண்ணிடுவேன். அண்ட் லைட்டாக ஒரு சுகர் டேஸ்ட்டுக்காக, பிகாஸ் காலையில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் வாயிலாம். ஸோ அந்த ஒரு சுகர் டேஸ்ட்டுக்காக ஹனி நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் எல்லா சுகரையும் விட ஹனி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் ட்ரை டு ஹேவ் திஸ். ஸோ இதை நான் வந்து அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். எனக்கு சுகர் கம்மியாக தான் பிடிக்கும். அதனால் ஐ வில் டேக் திஸ் அண்ட் போட்டுட்டு டம்பர். ஸோ இந்த டைம் பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லா பப்ளியாக வந்துச்சா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினது எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வைக்கணும் தேவையில்லை. நம்மளோட ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நான் எவ்ரிடே குடிக்கிற மார்னிங் ட்ரிங்க். ஸோ நம்ம மில்க்கோ இல்லை வந்து டீயோ எல்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இது வந்து அவ்வளோ டீடாக்ஸ் பண்ண ரொம்ப நல்லது. இதோட நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க உங்களோட ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பட்டை இருக்கு இல்லையா, பட்டை சேர்த்துக்கலாம். அண்ட் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம், லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சிலருக்கு வந்து ஒத்துக்காது, காலையில் சாப்பிடும்போது வயிறு எரியும்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக நம்ம உடம்பு வந்து டீடாக்ஸ் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும். பட் இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கணும். நான் ஒரு பாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸாகவே வந்து நான் இதை ரெகுலராக குடிப்பேன். எனக்கு அப்படியே இந்த ஜீரகத்தில் இருக்கிற பத்தை எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அதையுமே நான் அப்படியே வந்து சாப்பிட்டுவேன். அது வந்து ஒரு நல்ல மவுத் ஃப்ரெஷ்னர் கூட. நம்ம வெளியில் மார்க்கெட்டில் போய் கெமிக்கல்ஸில் நிறைய மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் வி கேன் ஹேவ் திஸ். ஸோ அதை நம்ம வாயில் போட்டு மென்னாலும் நம்ம உடம்புல நம்ம வாயில் வர பேட் ஸ்மெல் எதுவுமே வந்து வராது. ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ். ஸோ இதுதான் என்னோடய வீட்டில் என்னோடய ஃபேவரட் சிட் அவுட். ஸோ இங்கே தான் உட்காந்து இப்போ என்னோடய ஹஸ்பண்டும் வந்ததுக்கப்புறம் ஹீ வில் ஹேவ் பிளாக் காஃபி. ஸோ நாங்கள் இங்கே தான் உட்காந்து பிளாக் காஃபி அண்ட் மார்னிங் எங்களோட பர்சன்ஸ் எல்லாமே பேசிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஐ யூஸ் டு லேர்ன் சம்திங் லைக் என்னோடய கெரியருக்காக ஏதாவது விஷயங்கள், ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும், ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது படிக்கணும் அப்படின்னா ஐ யூஸ் டு லேர்ன். ஸோ இன்றைக்கி அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ டுடே மார்னிங். ஸோ ஹாப்பி மார்னிங். ஸோ மார்னிங் சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆயாச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வெஜிடேரியன் மட்டன் சொல்லுவாங்க இல்லையா, மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டு ஒரு மீல் மேக்கர், கேரட், பீன் இதெல்லாம் நல்லா போட்டு ஒரு கிரேவி. ஸோ இதுதான் வந்து மார்னிங் சப்பாத்திக்கு சைட் டிஷ். இப்போது ஃபைனலி கிங் ஆஃப் த ஹோம் வந்து எந்திரிச்சாச்சு. ஸோ அவங்களுக்கான பிளாக் காஃபி தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரோட மெயினே பிளாக் காஃபி தான். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். என் அம்மா வந்து எனக்காக க்யூட்டாக கோதுமை மாவு, அரிசி மாவுலாம் அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஐ லவ் யூ அம்மா, வித்தவுட் யூ ஐ எம் நத்திங். டைம் டு மேக் சப்பாத்தி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாமே படிச்சுட்டு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் க்ரூமிங். ஹேர் இஸ் மக்களே. ஸோ ஆயில் தான் என்னோடய ஹேரோட சீக்ரெட். ஸோ எப்போவுமே வந்து ஆயில் வைக்கிறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே அப்படின்றதுனால நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ பிஃபோர் டே நான் வந்து ஆயில் போட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு என்னோடய ஜடையெல்லாம் வந்து நல்லா பின்னிப்பேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் போய்கிட்டுருக்கு. என்னோடய ஸ்கேல்ப் வந்து பயங்கர ட்ரையாக இருக்கும், அப்படியே வறண்ட பாலைவனம் மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக குளிக்க போயாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது எனக்கு. ஸோ அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் லன்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் என்னென்னலாம் லன்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புளி தொக்கு அண்ட் மோர், சாம்பார், பீட்ரூட் பொரியல், அப்பளம் அண்ட் ஒயிட் ரைஸ். ஸோ இதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். ஹாய், குட் ஈவினிங்.
ஸோ இப்போ வந்து சிவா வீட்டுக்கு வந்திருக்கான். அதனால் வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, பசிக்குதுன்னு சொன்னான். டின்னர் பண்ணுறதுக்கு எப்படியும் டைம் ஆகிடும். ஸோ அதனால தான் ஐம் ப்ரிப்பேரிங் சேமியா உப்புமா ஃபார் ஹிம். ஒர்க் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்ததுனால இப்போ நான் அவனுக்காக சேமியா உப்புமா தான் பண்ணிகிட்ருக்கேன். மேக்கிங் உப்புமா வித் லவ். I am making சேமியா உப்புமா for my brother. நல்லா இருக்கா? How is it? Nice. சுகர் பைத்தியம். பசி பிள்ளைக்கு என்னம்மா? அப்படியே சாப்பிட்டுட்டே நாங்கள் 2 பேரும் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் சாய் வந்து வெளியில் போயிருந்ததுனால வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்ததுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து வெளியில் போயிட்டு சாப்பிடணுன்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெளியிலையும் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லாங் ட்ரைவ் போயிட்டு ஸோ ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அபவுட் ஃப்யூச்சர் நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து அப்படியே தூங்கிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த டே அண்ட் தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். லவ் யூ ஆல்.